கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே சிறிது நேரம் நம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த அந்த சிலாக்கியத்திற்காக நன்றி இந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் இயேசப்பா. இந்த அரை மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்கள் தேவன் தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த அதிகாலை நேரத்திலே, அமைதலான நேரத்திலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த சிறிது நேரம் எங்களுடைய விண்ணப்பங்களை கேளுங்க, செவி கொடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்துக்கு நேராக வசனத்தை தியானிக்கும்படியாக கடந்து செல்லலாம். ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நீங்கள் தெரிஞ்சவங்க இதில் கூட சேர்ந்து பாடுங்க, சரியா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கின்றதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே
எங்கள் பாதங்கள் நிற்கின்றதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கர்த்தர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர், எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் சிறிது நேரம் தியானித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண் நோக்கி பாரும். அவர்களுடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் கண் நோக்கி அருளும். தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்கள். ஆண்டவர் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். என்ன அழகான வசனம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. நான் அதன்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி அனுதினமும் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனத்தை கேட்கும்போது ஆமாம், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அழகான ஒரு வசனம். இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பிடித்து கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரியா? இது குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம திருப்போமா. இது யார் சொன்னது? மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது மோசே எவ்வளோ நாட்கள் வாழ்ந்தார்? 120 வருஷம் மோசே வாழ்ந்தார். 40 வருட காலம் பார்வோனின் அரண்மனையில் வாழ்ந்தார். 40 வருட காலம் மேய்ப்பனாக வாழ்ந்தார். 40 வருட காலம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்படியாக 120 வருடங்கள் மோசே வாழ்ந்து 120 வருடங்கள் முடித்து அவர் உலகத்தை விட்டு கடந்து சென்றார். அவருடைய துக்கத்தை 30 நாட்கள் அனுசரித்தார்கள். இன்றும் உலகத்தில் அப்படித்தானே நடந்துட்டுருக்கு இல்லையா? அந்த நாட்களில் நடந்த காரியங்கள் தான் இன்றைக்கும் உலகங்களில் நடக்குது. அந்த நாட்களை எப்படி வச்சாங்களோ இன்றைக்கும் பாருங்கள், ஒரு துக்க வீடுனா அந்த துக்கத்தை 30 நாட்கள் கொண்டாட தான் செய்கிறாங்க. அதே போல் தான் அந்த நாட்களிலும் கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ மோசே இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு? வழி நடத்தி கொண்டே வந்தார் இல்லையா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லப்பட்ட மோசே என்ன பண்ணார்? மரித்து போனார். மோசையோடு கூட இருந்தவர் யார்? யோசுவா மோசையோடு கூட இருந்தார். ஆண்டவர் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், நான் மோசையோடு எப்படி நான் இருந்தேனோ, மோசையோடு எப்படி இருந்து நான் வழிநடத்தி கொண்டு வந்தேனோ அதே போன்று நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் யோசுவாவோடு சொல்கிறார். அன்று மோசையோடு சொன்ன தேவன் யோசுவாவோடும் சொல்கிறார். இன்று நமக்கு அந்த வார்த்தைகள் உரித்தாக வேண்டும். நம் ஒவ்வொரு இந்த வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார்,
கர்த்தர் மட்டுமே எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவரே எனக்கு போதுமானவர். எனக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தாலும் அவர் ஒருவரே எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் பற்றி கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நிறைய பேர் நீங்கள் இப்போ நினைக்கலாம் இல்லையா, இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இது நிறைவேறினதா சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்போ இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மக்கள் நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ நிறைவேறும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்துக்குள்ளுக்கு எல்லாருக்கும் வரலாம் இல்லையா? நிச்சயமாகவே நிறைவேறும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை உறுதியாய் நம்ம பற்றி கொள்ளும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அன்று யோசுவாவோடு பேசின தேவன் நம்மோடும் பேசுவார். இஸ்ரவேல் மக்களை எப்படி 400 வருட காலமாக வழிநடத்தி கொண்டு வந்த தேவாதி தேவன், 400 வருடங்கள் அந்த மக்கள் எப்படி இருந்துட்டாங்க தெரியுமா? எகிப்து தேசத்தில் அடிமைகளாகவே இருந்துட்டாங்க. எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த அந்த மக்களுக்கு என்ன செய்வது ஏது செய்வது ஒன்றுமே தெரியாது. இவர்களே வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு எகிப்தில் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும். இதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்படியாக இவர்கள் வந்து கொண்டே இருக்கும்போது அமலேக்கியர் இவர்களுக்கு இடைப்படுகிறார்கள். அமலேக்கியர் என்று சொல்லும்போது ரொம்ப மோசமான ஜனங்க. அவங்க இவர்களை வழி மறிக்கிறாங்க. வாசிக்கிறேன், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அமலேக்கியர் ரெவி தீவிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் என்பது. என்ன சொல்கிறாருன்னா, இவர் அமலேக்கியர் இவங்களோட யுத்தம் பண்ணக்கு வராங்க. அப்போ இந்த மக்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. இந்த 400 வருஷமாக எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்த மக்களுக்கு யுத்தம் பண்ணக்கு தெரியாது. அப்போ யோசுவா கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? இந்த மக்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மக்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாதே, நான் இவங்களை வச்சு என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 17:9 படி, யாத்திராகமம் 17:9 வசனத்தின்படி, யுத்தம் பண்ண ஆயத்தப்படு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். யுத்தத்துக்கு ஆயத்தப்படு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யோசுவாவோட ஆண்டவர் சொல்கிறார். அப்போது எப்படி பண்ணுறது? இவருக்கு எப்படி இருந்தால் கொஞ்சம் பயந்தானே இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை நம்பி கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா, நீ தொடங்க நான் முடிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போன்று யுத்தத்துக்கு நீ தொடங்க, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பொல்லாத மனுஷர்களாகி அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணதுக்கு இவங்க ஆயத்தம் பண்ணிட்டாங்க. யோசுவா இதற்கு ஆயத்தமாகிறார். யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறார். என்ன நம்பிக்கையோட வாக்கு போகிறாரு? வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் இதில் இறங்கணும். ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்மளும் ஒவ்வொருத்தரும் அந்த ஆவியானவரோடு நம்ம நடக்கும்போது அவர் நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், நம்ம நினைக்கலாம், அன்னைக்கு மோசையோடு ஆண்டவர் பேசினார், அப்புறம் யோசுவாவோடு பேசினார், நம்மோட ஆண்டவர் பேச மாட்டாரா? நான் அதுக்கு தகுதியே கிடையாதே, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் தகுதி அற்றவளாக நான் இருக்கிறேனே நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவார். ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவார். நாம் அதற்கு பாத்திரவான்களாக நம்ம ஜீவிக்கணும். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி நம்ம ஜீவிக்கணும். ஆண்டவரோடு அவர் விரும்புகிறபடி நம்ம நடக்கணும். அது ஒன்று தான் நமக்கு தேவையானது. நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்படைக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். சாத்தானானவன், அமலேக்கியன் என்று சொல்லுகிற அந்த சாத்தான் நம்மளுடைய காரியங்களை, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் முடக்கி வைத்து கொண்டிருப்பான். ஆனால் நாம் அந்த ஆண்டவரோடு நம்ம ஜீவிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவார். சாத்தானிடமிருந்து நம்முடைய காரியங்களை நமக்கு பெற்று தரக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக செய்வார். அப்போது வாக்குத்தத்தம் நிறைவேற வேணும்னா நாம் என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணும்? அந்த பொல்லாத ஆவியை அதட்டி நம்ம என்ன வேணும்? ஜெபிக்கணும்.
ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் சோர்ந்து போகாமல் இந்த பொல்லாத ஆவிகளை விரட்டி நம்ம ஜெபிக்க வேண்டும். வாக்குத்தத்தை நிறைவேறும்போது யோசுவா என்ன ஆயிட்டாரு? ஒரு யுத்த வீரனாக மாறுகிறார். யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். எப்படி போகிறாரு? அவருடைய யாத்திராகமம் 17:10 படியாக இவர் யுத்தத்துக்கு போகும்போது இவருடைய சுய பலத்தினால் போகலை, சுய ஞானத்தினால் போகலை. அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை மட்டும் நம்பி போகிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே தான் போகிறார். அவர் சொன்னார், நீ போ, நான் உனக்கு கூட துணை நிற்கிறேன். அவர் கொடுத்த யாத்திராகமத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி யோசுவா போகிறார். ஆனால் அதே நேரத்தில் மோசே அவரோடு கூட இருக்கிறார். இருக்கும்போது தான் இந்த மோசேயும் ஆரோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் மலை உச்சிக்கு மேலே ஏறி போய் நிற்கிறோம், நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. துணை மீன்ஸ்னால் என்ன? இவங்க கீழே யுத்தம் நடக்குது. யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் பண்ணும்போது மோசேயும் ஆரோனும் 10வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இப்படி இந்த படித்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசுவா கீழே யுத்தம் பண்ணும்போது மோசேயும் ஆரோனும் மேலே என்ன பண்ணாங்கன்னா மலை உச்சியிலே இவர்கள் தங்களுடைய கைகளை தூக்கி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யுத்தம் கீழே நடந்துட்டு இருக்குது. அவர்கள் 2 பேரும் கைகளை கீழே விடாதபடிக்கு கைகளை தூக்கி உயர்த்தி ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளோ தூரம் கைகளை தூக்கி வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவ்வளோ தூரத்துக்காக இங்கே யுத்தத்தில் வெற்றி அடைந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை சோர்ந்து போய் அந்த கையை அவங்க தளர விட்டுட்டாங்கன்னா அந்த நேரத்தில் எதிராளியான அமலேக்கியர் அந்த யுத்தத்தில் மேற்கொண்டு விட்டுறாங்க. அதனால் அந்த கையை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நாம் இதிலேருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி விடுதலை அடைய முடியும்? எதுலேருந்து வெளிவருது? இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். நமக்கு நிச்சயமாக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டு நம்ம நடக்கணும். ஆண்டவரே, நான் என் பிள்ளைக்கு எப்படி நடத்தணும்? என் பிள்ளைக்காக நான் எப்படி ஜெபிக்கணும்? என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி என்ன வழியில் நடத்தணும்? இவை எல்லாவற்றையும் நான் இந்த குடும்பத்துக்கு என்னுடைய தேவைகள் என்ன, என் குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்யணும்? இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ள இந்த ஜெபிப்பதற்கு உள்ள ஆலோசனையை தரக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். அன்று யோசுவாவும் மோசே ஆரோன் கையை தூக்கி நின்று அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ தூரம் கையை உயர்த்தி ஜெபித்தாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைத்தது. அப்போது கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம எப்பவும் கைகளை, நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆலயத்திலலாம் ஜெபிக்கும்போது கூட கைகளை உயர்த்தி ஜெபிக்க சொல்லுவாங்க. நம்ம அப்படியாக நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு ஜெயம் நிச்சயம் என்பதே நம்ம நினைக்கணும். யாத்திராகமம் 17:13 அதிகாரத்தில் பார்க்கும்போது யோசுவா பட்டய கருக்கினால் அமலேக்கியரை முறியடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் தெரியாத அந்த யோசுவா அந்த மக்கள் 400 வருடம் யுத்தம் என்றால் என்ன என்று தெரியாத அந்த மக்களோட அவர் போரிட்டு அந்த மக்களோடு சேர்ந்து அமலேக்கியரோட போரிட்டு அவங்க பட்டய கருக்கினால் அமலேக்கியர்களை அனைவரையும் முறியடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அப்போ என்ன கிடைக்கிது? ஒரு புது பலன் கிடைக்கிது. அப்போது நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கணும்? ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கும். உயிரோடு இருக்க வசனத்தை நம்ம படித்தோம்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்ம நிச்சயமாக வழி நடத்துவார். அப்படி அந்த வழி நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், முழங்கால் யுத்தம் பண்ணணும்.
முழங்கால் யுத்தம் பண்ணும்போது நம்முடைய கைகளை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவரே நீங்கள் தான் இயேசப்பா, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஒரு விடுதலை தருவார். நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் உண்டென்றால் அது ஜெபந்தான். அந்த ஆயுதத்துக்கு தான் சாத்தானுக்கு பயந்து ஓடுவான். அவனுக்கு நம்மள்கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு காரியம் சாத்தானுக்கு ஜெபம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டனாலே அவன் முறியடிக்கப்பட்டுருவான். ஒரு முறை நம்ம சாத்தானை அடிச்சிட்டோனாலே, அவனுக்கு எதிர்த்து நின்றாலே அவன் ஓடி போய்விடுவான். ஜெபத்திற்கு பயப்படுகிற ஒரே ஒரு சத்துரு அந்த சாத்தான். அவனை வீழ்த்தணும்னா நம்ம மேற்கொள்ள வேண்டியது ஜெபம். அதனால் எப்படி யோசுவா ஜெபத்தின் மூலம் ஒரு யுத்த வீரனாக மாறிவிட்டானோ, அதே போல் இன்றைக்கு நாமும் நம்மளுடைய ஜெபத்தின் மூலம், நம்மளுடைய ஜெபம் அவற்றின் மூலம் இந்த அமலேக்கியனாகிய இந்த சாத்தானை ஜெயித்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரையே உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை பற்றி கொள்வார். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எப்போ இந்த வசனம் நமக்கு நிறைவேறும், நம்ம ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு நிற்கும்போது தான். உறுதியாக யோசுவா எப்படி என்னால் முடியாத இயேசப்பான்னு அவன் சொல்லலை. இந்த மக்களை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாதேன்னு யோசுவா சொல்லலை. ஆனால் ஒரு அனுபவம் இல்லாத மக்களை வச்சுட்டு அவர் ஆண்டவரை நோக்கி கேட்டார். ஆண்டவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ போராடுன்னு சொன்னார். போராடினா அமலேக்கிற முறியடித்தான், வெற்றியை பெற்றுக்கொண்டான். அதே போல் இன்றைக்கி நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட யுத்தங்கள் நிற்கலாம், எப்படிப்பட்ட போராட்டம் நிற்கலாம். அவர் ஒருவரையே நம்பி, நம்ம நம்பி நம்மளுடைய முழங்கால்களை முடக்கி நம்மள கைகளை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து அவரை நோக்கி கூப்பிடும்போது இவை அனைத்திலிருந்தும் நாம் வெற்றியை கண்டடைய முடியும் என்பதற்கு சிறிதளவும் சந்தேகமே இல்லை. அப்போ நம்முடைய விசுவாசம் யாரை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிலைச்சு நிற்கணும். கர்த்தரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாக வாழும்போது நம்ம எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் ஜெபித்து வெற்றியை பெற்றடைய முடியும் என்பதிலே சிறிதும் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த விதத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் வந்திருக்கிறேன், இந்த கடனை நான் எப்படி தீர்க்க முடியும், இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மலை போல் உங்கள் முன்னாடி நிற்கிதா? முழங்கால்களை முடக்குங்க, கர்த்தருக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்துங்க, ஜெபிங்க. சத்துரு ஓடியே போவோம். இப்பேற்பட்ட அந்த அமலேக்கியர்கிட்ட விடுதலை பெற்ற யோசுவா போல் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழங்கால் படிகளிட்டு கைகளை நேராக வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இந்த வெற்றிகளை தருவார். வெற்றி பெறுவோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மோடு இருக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு இந்த வசனத்தின் மூலம் தன்னை தேற்றிக் கொள்ளுங்க. வேதனைகள் சோதனைகள் வரும்போது கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. கர்த்தர் மட்டுமே நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளையில் நாங்கள் சிறிது நேரம் சில நிமிஷங்கள் நாங்கள் தியானித்த தியானத்தை என் அப்பா அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படியாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தர் எங்களை அப்படியாக கண்ணின் மணி போல காத்து கொண்டு வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இந்த வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டு எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க ஜெபித்து ஜெயம் பெற்றிட ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தாங்குங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தருளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும்